ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நாளைக்கு டிசம்பர் 12 ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு இந்த வீடியோவை தொடங்கலாம். ஸோ அவருடைய பிறந்த நாளில் அவர் திரைக்கு வந்து 25 வருடம் நிறைவு பெற்றதன் நினைவாக படையப்பா படத்தை உருவாக்குனாங்க. அது மிகப்பெரிய வெற்றி. அதற்கப்புறம் அந்த படமெல்லாம் அந்த அளவிற்கு வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ மாஸாக அந்த படம் இருக்கும். ஸோ அந்த படம் 25 வருடம் கழித்து இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரஜினி அவர்கள் தான் அந்த படத்துடைய ப்ரொடியூசர். அந்த படத்துடைய மூலக்கதையும் அவரோடது தான். பொன்னியின் செல்வன் படத்தில் வர அந்த நந்தினி கேரக்டர், அந்த படத்தில் கூட ஐஸ்வர்யா பண்ணியிருந்தாங்களே, ஸோ அந்த கேரக்டருடைய இன்ஸ்பிரேஷனாக தான் நீலாம்பரி கேரக்டர் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த படம் பார்த்தவங்க எல்லோருமே அந்த நீலாம்பரி கேரக்டரை தான் ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதற்கு ஈக்குவலாக ரஜினிகாந்தும் பயங்கரமாக நின்று இருப்பார் ஸ்டைலில். ஆக்சுவலாக ரஜினியை பிடிக்காதவர்களுக்கு கூட அந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த முத்து, அண்ணாமலை, அருணாச்சலம், படையப்பா, அந்த மாதிரி படங்கள் ரொம்ப நல்ல நல்ல படங்கள், சூப்பரான மெசேஜ் எல்லாம் இருக்கும். குறிப்பாக ஆன்மீக செய்தி இருக்கும். அதெல்லாம் இப்போ ரஜினி படத்துலேயே வர்றது கிடையாது. அப்போ மற்றவங்க படத்தில் கேட்கவே தேவையில்லை. அது ஏன் வர்றதில்லை அப்படின்னு தெரியல. ஸோ நிறைய படங்களில் பார்த்திங்கன்னா சும்மா தேவையில்லாமல் ரஜினி படத்துலேயே கூட ஃபஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே இருக்காது, சும்மா ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஏதோ காமெடின்ற பேரில். அப்படி எதுவுமே இதில் இருக்காது. படையப்பால் ஒரு சீன் கூட வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கவே இருக்காது. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு அண்ணன் சொல்லுவார், ரஜினி படத்தில் ஒரு விஷயம் மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. அது என்னென்னா, ரஜினி ரொம்ப ஏழையாக இருப்பார், ஆனால் ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு ரஜினியை துரத்தி லவ் பண்ணும், இதை மட்டும் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் ரஜினியோடைய வெற்றிக்கே அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய படங்கள், நிறைய படங்கள் இந்த ஃபார்முலா இருக்கும். பயங்கர அழகான பொண்ணு இருப்பாங்க, பணக்கார பொண்ணாகவும் இருப்பாங்க, பெரிய பதவி, அவங்களுக்கே முதலாளியாக இருக்கிற மாதிரி பொண்ணாலாம் இருப்பாங்க. மன்னன் படத்தில் விஜயசாந்தி மாதிரி. பட் இவர் அவங்கள வந்து கண்டுக்கவே மாட்டார். அவங்களே துரத்தி லவ் பண்ணுவாங்க, ஆனாலும் இவர் கண்டுக்க மாட்டார். ஸோ இது வந்து எல்லோருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஜென்ரலாக சொசைட்டியில் வந்து அழகான பெண்ணுன்னா பசங்க மயங்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதை உடைக்கிற மாதிரி இருக்குது. பசங்க, அதாவது இதுதான் ஆம்பளை, அழகை கண்டு மயங்கரவன் ஆம்பளை இல்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த படத்தில் நிறைய பஞ்ச் டைலாக் இருக்கும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமாக ஆசைப்படுற பொண்ணும், அதிகமாக கோபப்படுற பெண்ணும், அதிகமாக ஆசைப்படுற ஆணும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை அப்படின்னு இருக்கும். பட் அது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொருந்தக்கூடிய விஷயந்தான் ரெண்டுமே. ஸோ அந்த படத்துடைய பேர் வந்து டக்குன்னு படையப்பான்னு வந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் எதுவுமே தெரியாது, இது நல்லா இருக்குது, இதே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தயானந்த சரஸ்வதி அவர்கள்கிட்ட பேசும்போது படத்தை பேரை சொல்லும்போது, ஆஹா இது ஆறுமுக படையப்பா, முருகனுடைய பேர் அப்படின்ட்டு அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த வேலு இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்னென்னா, இந்த படத்தில் மேபி இந்த படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதுக்கே முக்கியமான காரணமாக அந்த நீலாம்பரியும் ரஜினிகாந்தும் சந்திக்கிற அந்த சீன் தான் காரணமாக இருக்கும். அந்த காரில் வருவாங்க, ரஜினி ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பார், தனியாக பேசணுன்னுவாங்க. ஸோ எல்லோரும் போய் இவங்க 2 பேர் மட்டும் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் பெஸ்ட்டு தான் விரும்புவேன். என் வீட்டு நாய்க்குட்டியிலேருந்து நான் கல்யாணம் இருக்கிறதுக்கும் பெஸ்ட்டு தான் இருக்கணும். யூ ஆர் தி பெஸ்ட், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், எனக்கே ஒன்று பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவர் வந்து, எனக்கு ஒன்று பிடிக்கல, நீங்கள் ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, நான் கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிற பொம்பளை நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து, அதாவது அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அது ரம்யகிருஷ்ணனே சொல்லுவாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க, ஸோ அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பையும் இவர் ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்காம தூக்கி கிடச்சுறது வந்து மக்களுக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அது ரொம்ப ஸ்டைலாக
அப்புறம் என்னமோ சொல்லும்போது டக்குன்னு திரும்பி இங்கே பார், என்னுடைய வழி தனி வழி, நீ என்னுடைய 5 ஃபேஸஸ் பார்த்ததா சொன்னால, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, 6வது முகம், அதை பார்க்காத, தாங்க மாட்டேன், இப்படிலாம் சொல்லுவார். ஸோ இந்த டைலாக் வந்து அந்த படம் ஓடுறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான காரணம். ஆனால் அதே நேரத்தில் இதே டைலாக் சமுதாயத்தை அழிக்கிறதுக்கும் மிக மிக முக்கியமான காரணம். இன்றைக்கி நீங்கள் இன்டர்நெட்டில் நிறைய சண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களே, குறிப்பாக பெண்கள் அந்த டிக்டாக்லேருந்து இங்கே வந்த டைம்லாம், இப்போ எல்லோரும் இந்த டைலாக் தான், என்னை பற்றி உனக்கு தெரியாது, என்னோடய இன்னொரு முகத்தை பார்க்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி படங்கள், பாட்டு, இல்லை ரஜினி படத்தில் நிறைய பாடல்கள் இந்த மாதிரி வரும். நீ கொடுத்ததை நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்ட்டு, ஏதோ ஒரு அம்பிகா படம், அதில் அங்கேயும் பெண்ணோட சண்டை போடுற மாதிரி தான் வரும். ஸோ இது என்னென்னா, மனிதனுக்குள்ளே, ஆணுன்னு இல்லை, ஜென்ரலாகவே மனிதனுக்குள்ளே ஏற்கனவே அகங்கார குணம் நிறைய இருக்குது. அதுக்கு தீனி போடுற படங்கள் தான் ஹிட் ஆகும். ஸோ அந்த தீனியை ரஜினி படம், கமல் படம் நிறைய போட்டுச்சு. கமல் படத்தில் காமம், இதில் அகங்காரம். ஸோ இது ரெண்டும் போட்டதுனால அவங்க சூப்பரானாங்க. பட் அது அவங்க மேலே தப்பும் கிடையாது. கலியுகம் அழிஞ்சு தான் ஆகணும், அழியக்கூடிய எல்லாமே இங்கே வந்து தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் நடுவில் நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ராகவேந்திரான்னு ஒரு அற்புதமான படத்தை எடுத்தார். பாபான்ற படத்தை எடுத்தார். இப்போ தான் அந்த மாதிரி படத்திற்கான அவசியம் ரொம்ப. ஆனால் இப்போ அவருடைய படம் எல்லாம் வெட்டு குத்துன்னு வன்முறையாக இருக்கிறது வந்து, அவரே அப்படி இருந்தால் அப்புறம் மற்றவர்கள் மட்டும் எப்படி நல்ல படம் நடிப்பாங்க? ஸோ ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து ரஜினி அவர்கள் வாய்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு அவருடைய படத்தில் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறத பார்த்து நிறைய பேர் அழிஞ்சு போவாங்க. ஆனால் நடிக்கிறவங்களையும் அது அழிச்சிடும். ஸோ அதனுடைய விளைவாக ரஜினி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. ஆனால் அது கண்டிப்பாக அவரை நிம்மதியாக இருக்க விடாது. ஸோ அது எப்போ நார்மலாகி இருக்குன்னா, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு ஃபங்க்ஷனில் ஜெயலலிதாவை வீரலக்ஷ்மி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மற்றவர்கள், அதாவது அவங்கள பிடிக்காதவர்கள் வந்து ரஜினியை கொழ அது இதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுதான் ரஜினி அவர்கள் எடுத்த சரியான முடிவு. ஆனால் அதை திரைப்படங்கள் போதிக்குமா? அந்த மாதிரி படத்தில் ரஜினி அவர்கள் நடிப்பார்களா? எம்ஜிஆருடைய அத்தனை படங்களும் இந்த செய்தியை, குறிப்பாக 1000ல் ஒருவன் சம படம், இல்லை ரீமேக் எடுக்கணும்னா அந்த படத்தை எடுக்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெசேஜ். அதில் வந்து எம்ஜிஆரை கொலை பண்ண வருவாங்க, யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவருக்கும் எம்ஜிஆர் வந்து வைத்தியம் பார்ப்பார். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவை உங்கள் உயிர் கிடையாது, மனமாற்றம் தான் அப்படின்வாங்க. ஸோ எம்ஜிஆர் படத்தில், எல்லா படத்துலையுமே வந்து, மேபி அந்த காலத்தில் எல்லா படமும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருமே கடைசியில் மனம் மாறுவாங்க. இப்போ இந்த படத்துலையே, படையப்பா படத்துலையே கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் வந்து மாடு முட்டை வரும், அதை ரஜினி அவர்கள் காப்பாற்றுவாங்க. உடனே நான் இவ்வளோ பண்ணியும் நீ என்னை காப்பாற்றிருக்கேன், நீ பெரிய கிரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ஒரிஜினல் கிளைமேக்ஸ். ரஜினி அவர்களுக்கு இது பிடிக்கலையாம். ஸோ இல்லை, அவங்க அப்படியே கெத்தாக இருக்கணும், இப்படி கோழையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினச்சியா, அடுத்த ஜென்மம் இருந்தாலும் உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லிவிட்டு அந்த படம் முடியும். இப்போ இதனால் படம் ஓடிச்சா இல்லையா அது நமக்கு தெரியாது. ஆனால் இதனால் சமுதாயம் சீரழியுதுன்றது உண்மை. ஏன்னா தர்மம் ஜெயிக்காது அப்படிங்கிற விஷயத்தை போதிக்குது. நல்லவனுக்கு நல்லவன்ற ரஜினி படம் நான் அதை பார்த்தது கிடையாது. ஏவிஎம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அந்த படத்தில் ஏதோ ரவுடியாக இருந்தவர் நல்லவராக திருந்தி வர்றது, அது அமைதியாக போனால் அது நல்லா இல்லை, கடைசியில் ஒரு ஃபைட் வைக்கணும் அப்படின்ட்டு அவர் வச்சாராம். அதனால தான் ஓடிச்சு. இப்போ என்னென்னா, இந்த படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறது அந்த சமுதாயத்தை அழிக்குது. பட் ஆனால் உங்களை யார் அந்த படத்தை போய் பார்க்க சொன்னது அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது இல்லையா? சாராயம் குடித்தா உடம்பு போகுது, உன்னை எவன் போய் தண்ணி அடிக்க சொன்னது அப்படிங்கிறது தான் அதுக்கான பதிலாக இருக்கும். பட் அதையும் மீறி அப்படி கெட்டு போகிறவங்களுக்கும் ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறது வந்து எம்ஜிஆர் படத்தில் இருந்தது. பட் அதுவுமே கலர் படமாக மாறும்போது பயங்கர ஆபாசம் எம்ஜிஆர் படத்தில் இருந்தது. ஸோ அப்போ மற்ற நல்ல விஷயங்கள் சொன்னதை விட ஆபாசம் தான் மைண்டுக்குள்ளே போகும். ஸோ அது என்ன லாஜிக்கோ தெரியல. ஆக்சுவலாக முன் ஜென்மத்தில் நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டு வந்திருப்போம். குறிப்பாக இந்த கொலை அந்த மாதிரி விஷயங்கள், ராஜாவாக இருந்திருப்போம் அல்லது போர் வீரராக இருந்திருப்போம். அந்த குணம் நமக்குள்ளே இருக்கும்.
நமக்கு இந்த மாதிரி பாட்டு, அந்த மாதிரி அடே நண்பா உன்னை வெல்வேன், அந்த அந்த ஒரு மிருகத்தனத்தை தூண்டக்கூடிய பாட்டு தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்குள்ளே மிருகம் யார் என்று தெரிகிறதா, இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு இல்லையா. ஸோ பாட்டு திரும்ப திரும்ப கேட்போம். நமக்கு நாமளே வச்சுக்கிற சூனியம் அது. அது என்ன தெரியுமா பண்ணுது, உண்மையிலே உள்ளுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மிருகத்தை தட்டி எழுப்புது. அது எப்போ பயங்கரமாக வெளிப்படுனா, இப்போதைக்கு பாடுறதோடு இருக்கும், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அந்த நேரத்தில் இது ஏந்திரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மாட்டிக்குவீங்க. ஸோ உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் ஒரு டைம் ஜெயலலிதா அவர்கள் முன்னாடியே கையை நீட்டி வாயை மடிச்செல்லாம் பேசினார் இல்லையா. ஸோ அவர் படத்தில் நடித்த அந்த குணம் அவர் மைண்டுக்குள்ளே ஆழமாக பதிவாய் அது ஒரு டைம் வெளில அந்த ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கை ஆயுள் எல்லாத்தையுமே முடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி படங்களை பார்க்குறவங்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். ஆனாலும் இது கலியுகம், அப்படி தான் இருக்கும். ஏன்னா அப்பா அம்மாவும் அதேமாதிரி சினிமாவை பார்த்து வளர்ந்தவர்கள் தான். அப்போ நம்மளை சரியாக வழி நடத்துறது யாராவது இருக்கிறாங்களா? அப்படி யாரும் இல்லாதனால தான் மனிதர்கள் சினிமாக்காரங்களை ரோல் மாடலாக, அரசியல் தலைவரை ரோல் மாடலாக, அல்லது நமக்கு ஹீரோன்னு ஸ்கூல் புக்கில் சொல்லி கொடுத்தவங்கள ரோல் மாடல், ஆனால் எல்லாமே உங்களுக்கு எடுக்கிறவங்களா தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா, அதில் பார்த்தீங்கன்னா பாதகம் செய்பவரை கண்டால் காரி உமிழ்ந்து விடு பாப்பா, மிதித்து விடு பாப்பா அப்படின்லாம் சொல்கிறார். மிதித்தா அவன் கம்முன்னு இருப்பானா? இது நல்ல விஷயமா இது? ஆனால் என்ன பண்ணுறது, நல்ல விஷயம் எங்கே தான் போதிக்கப்படுது? பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதத்தில் நிறைய நல்ல விஷயம் இருந்தாலும் அது நல்ல விஷயமே கெட்ட விஷயம் மாதிரி தான் இருக்கும் அங்கே. அதில் இருக்கிற நல்ல விஷயம் தெரியாது ஆக்சுவலாக. அப்போ டைரெக்டாக இதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணுன்னா கடவுள் தான் வரணும். உண்மையிலே அந்த கடவுள் வரார், இந்த பூமிக்கு வரார். எப்போ வரார் தெரியுமா? இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசின்னு ஒரு வருடம் வரார், ஒரு வயோதிகர் உடலில். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவரை தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்கிறது. அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள், சிவனுடைய ஞானத்தை, கடவுளுடைய ஞானத்தை கேட்குறவங்க. அந்த கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவரை தான் சிவன் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. அவர் கடைசின்னு ஒரு வருடம் சொல்கிறாரு, முதல் 2500 வருடம் இந்த காலச்சக்கரம் அல்லது கல்பம்னு சொல்லுவோம். முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருந்தது, அடுத்த 2500 வருடம் நரகமாக மாறிடுச்சு. சொர்க்கமாக இருக்கும் பொழுது தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம், அவ்வளோ பணக்காரராக இருப்போம். ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவர்களை தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அப்படி இருந்ததே நீங்கள் தான், நீங்களும் நானும் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கடவுள் மீண்டும் நம்மை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக வரார். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் என்னன்னே தெரியாது. இன்றைக்கி அதுலேயே மூழ்கி கிடக்கிறோம். அதை தூண்டக்கூடிய விஷயந்தான் சினிமா இல்லையா? ஸோ இப்போ அதிலிருந்து உங்களை மீட்கிறதுக்காக கடவுள் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்க மாட்டீங்க, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ன்ற உணர்வில் இருப்பீங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவரும் ஒரு ஆத்மா தான். நாம் பிறப்பு சக்கரத்தில் சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்கிறோம், நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்கிறோம். சிவபெருமான் சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்கவும் வர்றது கிடையாது, நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்கவும் வர்றது கிடையாது. அதுதான் கீதையில் நான் சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் சிவனுக்கு பதில் கிருஷ்ணர் சொன்னதாக போட்டதுனால மனிதர்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கிருஷ்ணர் தான் பிறக்கிறாரு, அப்புறம் எப்படி சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியும்? ஸோ கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஏன்னா நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கல, அவருக்கென்று சொந்த உடல் கிடையாது. அதனால தான் அவரை மட்டும்தான் இந்து மதத்தில் லிங்க ரூபத்தில் வழிபடுறோம். மற்ற எல்லாருக்கும் மனித உடல் இருக்கும். ஸோ சொல்கிறாரு, சொர்க்கத்தில் ஆத்மான்னு உங்களையும் உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்ததுனால எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த சரீர கவர்ச்சியில் நீங்கள் மயங்கலை. ஆத்மா சக்திசாலியாக இருந்தது, அதனால் சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அந்த ஆனந்தம் 2500 வருடம் கழித்து கட்டாகுது. ஏன்னா ஆத்மான்றதை மறந்துடுறோம். ஸோ அப்போ வெளி உலக கவர்ச்சியில் புத்தி மயங்குது. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்
இந்த மாதிரி பாவக்காரியங்களுக்கு அடிமையாகி அதனால் உந்தப்பட்டு செய்யக்கூடிய பாவத்தின் விளைவாகத்தான் சொர்க்கத்தில் இருந்த ஆரோக்கியம், அழகு, செல்வம் அனைத்தையும் படிப்படியாக இழந்து இன்றைக்கி பாருங்கள், கொரோனா மாதிரி கொடிய நோய்கள் வருது, இயற்கை சீற்றங்கள் வருது, நாடுகளுக்கு இடையில் யுத்தம், குடும்பத்துக்குள்ளேயே சொத்துக்காக விஷம் வச்சு கொள்வது, ஆளை வச்சு கொலை பண்ணுறது, கள்ளத்தொடர்பு தலைவிரிச்சாடுது, இது எல்லாத்தையும் தீனி போட்டு வளர்க்குறது முக்கியமான பங்கு சினிமா பண்ணுது. சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் சினிமா. ஸோ இப்போ கடவுளே வந்திருக்கிறார். கடவுளை பிடிங்க. சொந்த அப்பா அம்மா கூட உங்களுக்கு கரெக்டாலும் கைட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது எது கரெக்டான வழின்ட்டு. ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனின் நினைவில் இருங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு எது பண்ணாலும் அது பாவம்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். உடல்ன்ற உணர்வில் நீங்கள் எது பண்ணாலும் பாவம்தான்றார் இல்லையா? ஒரு பெண்ணை பார்க்குறீங்க, அழகாக இருக்கிறான்னா அது காம உணர்வு. அவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது கோபம், வெறுப்பு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பற்று. இன்னும் வேணும் பேராசை. நான் யார் தெரியுமா? அகங்காரம். ஸோ இதெல்லாம் தோன்றது தான் படையப்பால் வர பஞ்சு டைலாக் எல்லாமே எல்லா படத்துலையுமே வர்றது அப்படி தான் இருக்குது. அஜித் படம், விஜய் படம். ஸோ சமுதாயம் அழியிறதுக்கு மாஸ் ஹீரோ ரொம்ப சீக்கிரமாக உதவி பண்ணுறாங்க. ஸோ அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கணும். அதுக்கு இறைவனுடைய நேரடி ஞானத்தை கேட்கணும். இறைவன் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நாம் புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோன்னு உணர்ந்து அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். வேறு எதையுமே நினைக்காமல் அவரை நினைக்கணும். உங்கள் உடலை கூட மறக்கணும். அப்படி நினைக்க ஆத்மாக்குள்ள சக்தி நிரம்பும். எந்த அளவுக்கு ஆத்மாக்குள்ள சக்தி நிரம்புதோ அந்த அளவுக்கு ஆத்மா பலமாகும். அப்போ வெளி உலக கவர்ச்சியில் அது மயங்காது. அப்படி இருக்கும் பொழுது தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். கடைசி நேரத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரன், லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஒரு கைப்பிடி சாப்பாடு கிடைக்காது. சென்னை வெள்ளத்தில் முழுகும் போதே பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் சும்மா ட்ரைலர். இனிமேல்ட்டு தான் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ அப்போவும் உங்களை எது தெரியுமா பாதுகாக்கும்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இறைவன் நினைவில் இருந்து கடவுள் சொல்கிறார், பட்டினினால் இறக்கும் நிலை உங்களுக்கு வராது, துர்மரணம் உங்களுக்கு வராது. நீங்கள் இறைவன் நினைவிலே இருக்கும்போது ஆத்மா ஆனந்தமாக உடலை விட்டு பறந்து போய் சொர்க்கமாக மாறிய பிறகு அங்கே ஜென்மம் எடுப்போம். அங்கே அது ராஜாராணி ஆட்சி அங்கே நடக்கும். அப்படி வர முதல் மகாராஜா மகாராணி தான் லக்ஷ்மி நாராயணன். அதனால்தான் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா கொண்டாடப்படுது. ஏன்னா சொர்க்கமாக பாரதம் இருக்கும்போது ஆட்சி செய்த முதல் ராஜாராணி லக்ஷ்மி நாராயணன். அப்படி நீங்களும் ஆகலாம். பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு சிவபரமாத்மா நினைவிலே இருக்கணும். யாருக்கும் எண்ணத்தினால் கூட இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்க நல்லா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எண்ணம் கூட வரக்கூடாது. எண்ணத்தினால் கூட துக்கம் கொடுக்கக்கூடாது. அந்த பொண்ணு அழகாக இருக்கிறா, அது காமம். அது கொலை பண்ணுறதுக்கு சமன்றார். காமம் சார்ந்த எந்த விஷயம் பண்ணாலும், நினைச்சாலும் சரி, பேசினாலும் சரி, எது பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி பாவம் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதுதான் இன்றைக்கி ஏழ்மையாக எல்லோரும் இருக்கிறதுக்கு, குடும்பத்தில் பலவிதமான கஷ்டம் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ நாம் தனியாக வந்திருக்கிறோம். இப்போ தனியாக ஆத்மா மேலே போகணும். அதனால் எல்லாத்தையும் மறந்து இறைவனை நினைங்க. மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு நாம் உதவி பண்ண முடியாது. அவர்களே இறைவனை நினைத்து தங்களை தாங்களே காப்பாற்றிக்கிட்டால் தான் உண்டு. எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாகி சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி அடைவீங்க ஜென்மத்துக்கு. இப்போ வரைக்கும் நாம் அனுபவிக்கிறது முந்தைய கல்பத்தில் கடைசி 1 வருடம் நீங்கள் பண்ண முயற்சியின் பலன்தான். கரெக்டாக சொல்லணும், இந்த 5000 வருடம் உங்களுடைய வாழ்க்கையின் தலைவிதியை நீங்கள் தான் எழுதுறீங்க. எப்படி? சுற்றி இருக்கிற எந்த கவர்ச்சியிலும் புத்தியை சிதற விடாமல் ஒரு சிவனுடைய நினைவிலே இருந்து எல்லா காரியமும் பண்ணுவோம். காரியம் செய்வோம், ஆனால் நான் செய்கிறேன்ற உணர்வே இல்லாமல் இறைவன் நினைவிலே இருப்போம். ஸோ இறைவன் நினைவில் இருப்போம். பழைய உலகத்தை மறப்போம். புது உலகத்தில், மிக ஆனந்தமான உலகத்தில் ராஜாராணியாக பிறப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி.